ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா பூ கொடுக்க போய்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பூ கொடுக்க போறாங்க. அங்க பார்த்தா கிறிஷோட பாட்டி நின்று கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது கூட்டம், யாரு சத்தம் போடுறது அப்படின்னு மீனா எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கிறிஷோட பாட்டி அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. மீனா வேகமா போய், மா என்னம்மா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் இங்க நின்று அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனா, நீயாமா? கிறிஷ கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகலான்னு போய்கிட்டு இருந்தேன். ரோட்ல ஒருத்தன் இடிச்சிட்டு போயிட்டான். அங்க இருந்தவங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ஆனா கிறிஷுக்கு ரத்தம் ரொம்ப போயிடுச்சான். ரத்தம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஏதோ ஸ்பெஷலான ரத்தம் எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு என் ரத்தத்தை கூட எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்கம்மா, அது செட் ஆகலன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. யாராவது காப்பாத்துங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு அலறாங்க. மீனா சொல்றாங்க, என்னம்மா இந்த நேரத்துல கூட இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கிறிஷோட அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு நாள்ல வந்துட முடியும்ல. பெத்த பிள்ளைய விட அப்படி என்னம்மா பணமும் வேலையும் முக்கியமானதா போச்சு. கிறிஷ் பாவம், நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உள்ள போய் பார்க்க நர்ஸும் டாக்டரும் அலோ பண்ண மாட்டாங்க. மீனா சொல்றாங்க, ஏன் பிளட் எடுத்து செக் பண்ணுங்க, என்னோட ரத்தம் எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட ரத்தத்தை செக் பண்ணி பார்த்ததுல அது மேட்ச் ஆகவே இல்ல. டாக்டரும் நர்ஸும் வந்து கிறிஷோட பாட்டிக்கிட்ட, என்னம்மா பையனோட அம்மா எப்ப வருவாங்க? அப்பா தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அம்மா இருக்காங்கல்ல? கண்டிப்பா அம்மா வந்துதான் ஆகணும். அம்மாக்கு மட்டும்தான் இந்த ரத்தம் மேட்ச் ஆகும். அவங்க வந்தாதான் இந்த பையனை காப்பாத்த முடியுமா அப்படின்னு டாக்டர் ரொம்ப கோவத்தோட திட்டுறாங்க. மீனா சொல்றாங்க, மா யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, போன் பண்ணி வர சொல்லுங்க, உங்க போனை கொடுங்க, நான் பண்றேன் அப்படின்னு மீனா போனை வாங்குறாங்க. கிறிஷோட பாட்டி விடுக்குன்னு, மீனா சும்மா இரு அப்படின்னு புடுங்கிக்கிறாங்க. மீனாக்கு இப்பதான் யோசனை வருது. ஆமா, இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருந்து கிறிஷ கூட்டிக்கிட்டு போனாங்க. நம்ம வீட்டுல இருக்க கூடாது, நீ பெத்த பிள்ளையா என்ன, இது என்ன உங்க வீட்டு பிள்ளையான்னு பேசினாங்க. ரவுடி மாதிரி மாறிடுவான்னு சொல்லி சொன்னாங்க. நாம எதுக்காக இவங்களுக்காக நின்னு பேசிக்கிட்டு இருக்கணும்? கிறிஷ் பாவம்னு மனசு கொஞ்சம் அடிச்சுக்கிறது. இருந்தாலும் இவங்க கிட்ட நம்ம எதுக்கு பேச்சு வாங்கணும் அப்படின்னு மீனா அப்படின்னு அழுவுறாங்க. கிறிஷோட பாட்டி, மீனா மீனா சாரிம்மா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நானே போன் பண்ணி என் மகளை வர சொல்லியிருக்கேம்மா, கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு கிறிஷ் பாட்டி சொல்றாங்க. சரிம்மா, நீங்க இருந்து கிறிஷ பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு மீனா கிளம்புறாங்க. மீனா பிளீஸ் மீனா, கொஞ்சம் இருந்து ஹெல்ப் பண்ணு. என்னம்மா, நான் எதுக்காக இங்க நிக்கணும்? உங்க பேரன் உங்க பொண்ணு வரப்போறாங்க. இந்த கிறிஷ் என்ன எங்க வீட்டு பையனா? நாங்க எதுக்கு இவனுக்காக அக்கறைப்படணும்? அதெல்லாம் அவங்க அம்மா பாத்துக்குவாங்க. கிறிஷ் எங்க கூட இருந்தா என் புருஷன மாதிரி ரவுடி ஆயிடுவான்னு நீங்க தானமா சொன்னீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்க எதுக்காக அடுத்தவங்க விஷயத்துல தலையிடணும்? கிறிஷ் எனக்கு உதவி பண்ணான், அவனுக்கு நாங்க பல வாட்டி உதவி பண்ணிட்டோம். போதுமா, அடுத்தவங்க வீட்டு பிள்ளைய இவ்வளவு அக்கறை எடுத்து வளர்க்க கூடாதுன்ற அறிவை கொடுத்துட்டீங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா கிளம்புறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே பதறி அடிச்சுட்டு ரோகிணி வராங்க. இது ரோகிணி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மீனா கிளம்புன வண்டியை நிறுத்திட்டு பின்னாடியே வராங்க. ரோகிணி கிறிஷோட பாட்டிக்கிட்ட போய் நின்னு அழுகுறாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏமா நீ பத்திரமா கூட்டிட்டு போக மாட்டியா அப்படின்னு. இத பார்த்தோன்னு மீனாக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, ரோகிணி கிறிஷ் பாட்டிக்கிட்ட பேசுறாங்க, அதுவும் அம்மானு கூப்பிடுறாங்க. கிறிஷுக்காக ரோகிணி அழுகுறாங்களா அப்படின்னு யோசிக்கிற மீனா, இதை இப்படியே விட்டுட்டோம்னா ரோகிணி நம்ம வீட்டுல இந்த பையன் அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால அழுதேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் போன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர், நான் தான் பையனோட அம்மா, என்னோட பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரோகிணி தான் கைய நீட்டுறாங்க. மீனாவுக்கு இந்த அதிர்ச்சியையும் தாங்க முடியல. மீனா சொல்றாங்க, ஏற்கனவே நீ கிறிஷ் பாட்டி கிட்ட வந்து அழுததே என்னால தாங்கிக்க முடியல, இதுல கிறிஷோட அம்மா நானும் வேற சொல்ற, என்ன நானே கிள்ளி பாக்கணும் போல இருக்கே. அட பொய்க்காரி பொய்க்காரின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு, ஆனா நான் இப்பதான் கண் கூட பாக்குறேன் எந்த அளவுக்கு பொய் சொல்லி இருக்கு. பெத்த பையனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஆனா இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி என்னென்ன திருகுதாளம் பண்ணி வீட்டுல இருந்து அனுப்பி ஸ்கூலை மாத்தி நாங்க தத்தெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி கிறிஷோட பாட்டிய வரைச்சு. அப்பா தலைய சுத்துது நினைச்சு பார்த்தா. இது என்ன மனுஷியா இல்ல பிசாசா? இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு வேலை செய்யறா. பெத்த அம்மா உயிரோட இருக்காங்க, அம்மாவே இல்லன்னு வேற சொல்லிட்டா அப்படின்னு மீனா இத வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. முத்துக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. மீனா முத்து கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோவை போட்டு காட்டுறாங்க. முத்து, என்ன மீனா தாங்க முடியாத அதிர்ச்சியா இருக்கு? பாத்தீங்களா, இதுதான் கிறிஷுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப தெரியுதா என்ன சம்பந்தம்ங்கிறது? நான் கூட சந்தேகப்பட்டேன் உங்க அண்ணனுக்கும் அந்த ஜீவாவுக்கும் பிறந்த பையனா இருக்குமோன்னு. இல்லவே இல்ல, இது ரோஹிணியோட பையன்.
இல்ல கல்யாணியோட பையன் இந்த ரோஹிணி எத்தனை அவதாரம் எடுக்குது, பேரை மாத்தி ஊரை மாத்தி, அப்பப்பா அப்படின்னு மீனாவும் முத்தும் பேசுறாங்க. வா மீனா பாத்துலாம், நம்ம அம்மாவையே டாக்டர் பட்டம் வாங்க விடாம தடுத்து விட்டோம், இப்போ பார்லர் அம்மாவை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு மீனாவும் முத்தும் வீட்டுல போய் எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க இந்த வீடியோவை. எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோவத்தோட உட்காந்துருக்காங்க. ரோஹிணி ரொம்ப சாதாரணமா வீட்டுக்கு வராங்க. மனோஜ், என்ன ரோஹிணி கையில என்ன பேண்டேஜ் போட்டிருக்க? இல்ல மனோஜ், நான் பிளட் கொடுத்துட்டு வந்தேன். ஆன்டி தான் ரத்த தான முகாம்லாம் நடத்தினாங்கல்ல, அதனால எனக்கும் அது மாதிரி செய்யணும்னு ஆர்வம் வந்துருச்சு. அதனால தான் ஒரு அவசர தேவைக்காக பிளட் கேட்டாங்க. சரி, நான் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஓங்கி ஒரு அறை விடுறான். ரோஹிணி அதிர்ச்சியோட மனோஜ் அப்படின்னு பார்க்கும்போது, வா இப்பதான் மீனாவும் முத்துவும் உன்னை பத்திய படம் பிடிச்சு காட்டி குறும்படம் போட்டு காமிச்சாங்க, வந்து பாரு. நீ யாருக்காக பிளட் கொடுத்த, யாருக்கிட்ட போய் பேசுன, எல்லா விஷயமும் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் உன்னை நம்பி ஏமாறுறதுக்கு நான் முட்டாள் இல்ல ரோஹிணி. என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணனே? கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததும் இல்ல, பேசினது இல்ல, உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ட? ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு, நீ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கிறல்ல அப்படின்னு மனோஜ் கோவப்படுறாரு. விஜயா சொல்றாங்க, அட்ரா இன்னும் அடி, எல்லாம் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டாய்வ அப்படின்னு ஆவேசத்தோட பேசுறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியில போமா, நீ பொய் சொல்லிட்டேன்றதுக்காக இல்லம்மா, ஒரு பச்சை புள்ள தான் பெத்த புள்ள கண் எதிர்க்க இருக்க விடாம அத கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்தீல, அந்த செயலுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். என் மகன் மனோஜ நீ ஏமாத்திட்டேன்னு கூட எனக்கு கோவம் இல்ல, உன் பையன் கிறிஷ ஏமாத்தின பார், அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு அண்ணாமலை ரோஹிணிய வீட்டை விட்டு வெளில அனுப்புறாரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.